கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா மற்றும் ரஷ்யா வர்த்தகத்தில் அதிகமாக முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் பல ஆண்டுகளாக இருந்த பாதுகாப்பு தொடர்பான வர்த்தகம் சற்று குறைந்துள்ளது. ரஷ்யா இந்தியாவின் பாதுகாப்பு இறக்குமதிகளில் தற்போது 1/3 பங்கு வகிக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இது 50%த்திற்கும் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்தியாவின் மொத்த வர்த்தகத்தில் ரஷ்யாவின் பங்கு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது. 2015இல் 6.1 பில்லியன் அமெரிக்கன் டாலராக இருந்த இருநாட்டு வர்த்தகம் 2024இல் 72 பில்லியனாக அமெரிக்கன் டாலராக உயர்ந்துள்ளது. அதாவது 12 மடங்கு உயர்ந்துள்ளது. இது இரு நாடுகளும் 2015இல் நிர்ணயித்த 30 பில்லியன் இலக்கை மிக அதிகமாக பூர்த்தி செய்துள்ளது. 2022க்கு பிறகு இந்தியா ரஷ்யா வர்த்தகம் மிக அதிகமாக வளர்ந்துள்ளது. இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் குறிப்பாக கச்சா எண்ணெய் உள்ளிட்ட இறக்குமதிகள் ஆகும். 2015 முதல் 2024 கால பகுதியில் இந்தியாவின் ரஷ்யாவுக்கான ஏற்றுமதி 3 மடங்கு 4.8 பில்லியன் அமெரிக்கன் டாலராகவும், இறக்குமதி 15 மடங்கு 67.2 பில்லியன் அமெரிக்கன் டாலராகவும் உயர்ந்துள்ளது. இதில் பெரும்பாலானது எரிசக்தி வாங்குதலால் ஏற்பட்டது. எண்ணெய் இறக்குமதி மட்டும் 500 மடங்கு உயர்ந்து 2024இல் 55 பில்லியன் அமெரிக்கன் டாலராக உள்ளது. எண்ணெய் தற்போது இந்தியாவின் ரஷ்யாவிலிருந்து வரும் மொத்த இறக்குமதியில் 83% உள்ளது. இது 2015இல் 2.5% இருந்தது. எண்ணெய் அல்லாத இறக்குமதி அதே காலத்தில் 2.6 மடங்கு மட்டுமே உயர்ந்துள்ளது. இருதரப்பு வர்த்தகத்தின் அமைப்பில் மாற்றங்கள். இந்தியாவின் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதியில் கேபிட்டல் குட்ஸ் எனப்படும் மூலதன பொருட்கள் தற்போது 1/3 பங்கு 33.9% வகிக்கின்றன. இது 2015இல் 17.5% இருந்தது. அதே நேரத்தில் நுகர்வோர் பொருட்கள், வேளாண்மை மற்றும் மூலப்பொருட்களின் பங்கு குறைந்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் மூலதன பொருட்கள் 2015இல் 2.3% இருந்தது. 2024இல் 0.3% குறைந்துள்ளது. அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட் எனப்படும் முதலீட்டு தொடர்புகள். வர்த்தகத்தை தாண்டி இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதார ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளது. 2015இல் இருந்து ரஷ்யாவின் இந்தியாவில் முதலீடு 30% அதிகரித்துள்ளது. நேரடி வெளிநாட்டு முதலீடு 2024இல் 1.3 பில்லியன் அமெரிக்கன் டாலராக உள்ளது. இருப்பினும் இந்தியாவில் ரஷ்யாவின் FDI பங்கு தரவரிசை 2015இல் 19வது இடத்தில் இருந்து தற்போது 30வது இடத்திற்கு சரிந்துள்ளது. அடுத்ததாக எதிர்கால பாதுகாப்பு ஒத்துழைப்பு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா வருகைக்கு தயாராகும் நிலையில் இரு நாடுகளும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த புதிய முயற்சிகளை முன்வைத்துள்ளன. பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் மீண்டும் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா இந்தியாவுடன் கூட்டு உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி திட்டங்களில் ஈடுபட விரும்புகிறது. நெக்ஸ்ட், எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சி. இரு நாடுகளும் 2030ற்குள் மொத்த வர்த்தகத்தை 100 பில்லியன் அமெரிக்கன் டாலராக உயர்த்தும் இலக்கை நோக்கி செயல்படுகின்றன. வர்த்தக உறவு அதிகரிப்பதற்கான புதிய ஒப்பந்தங்கள், வரி சலுகைகள் மற்றும் கூட்டு முதலீடு திட்டங்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. எதிர்கால சவால்கள். ரஷ்யாவுக்கு மேற்கத்திய நாடுகள் விதிக்கும் பொருளாதார தடைகள் இந்தியா ரஷ்யா வர்த்தகத்தில் சில தடைகளை ஏற்படுத்தலாம். குறிப்பாக சர்வதேச பணப்பரிமாற்றம் மற்றும் கப்பல் போக்குவரத்து தொடர்பான சிக்கல்கள் உருவாகலாம். இந்தியா ரஷ்யா வர்த்தக உறவு எதிர்காலத்தில் எரிசக்தி மற்றும் எண்ணெய் துறையில் தொடர்ந்து வலுப்பெறும். அதே நேரத்தில் தொழில்நுட்பம், மருந்து, பாதுகாப்பு, முதலீடு போன்ற புதிய துறைகளிலும் விரிவடையும். சர்வதேச சூழ்நிலை மற்றும் அரசியல் சவால்கள் இருந்தாலும் இரு நாடுகளும் தங்கள் வர்த்தகத்தை பன்முகப்படுத்தும் முயற்சியில் தீவிரமாக செயல்படுவதை எதிர்பார்க்கலாம்.